வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு 1/2 kg ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1/2 kg அரிசிக்கு 1/2 kg வெல்லம் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க 1/4 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆப்ப சோடா பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு எள்ளு ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்துல வெல்லம் போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி மெல்ட் ஆகணும் வெல்லம் பாகெல்லாம் வேண்டாம் வெல்லம் கரைஞ்சா போதும் ஏன்னா இந்த வெள்ளை தண்ணியை தான் நம்ம அரிசியில சேர்த்து அரைக்க போறோம் வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுல ஏன்னா மண்ணுங்க இந்த சின்ன சின்ன பீஸ் வந்து தேங்காய் நார் மாதிரி கிடைக்கும் அது நீங்க வடிகட்டும் போது இது வடிகட்டி எடுத்துடலாம் இது வடிகட்டிடலாம் மிக்ஸி ஜார்ல அரிசியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை தான் ஊற்றி அரைக்க போறோம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க நிறைய ஊத்திட்டா தெறிக்க ஆரம்பிச்சிடும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊத்திக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து நைஸா வந்து இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் கொரன்னு இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் நம்ம வடிகட்டி வச்சிருக்க பாகுலயே வந்துட்டு இதை சேர்த்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு இப்போ இதோடயே நம்ம ஏலக்காய் தூள் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் கலந்துக்கோங்க கடாயை சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு தேங்காயும் எள்ளும் இதில் போட்டு வதக்கிக்கணும் ஃபர்ஸ்ட் எள்ளு சேர்த்திக்கோங்க எள்ளு கொஞ்சம் பொரியட்டும் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் திருவி போடுறதை விட இந்த மாதிரி பல்லு பல்லா போட்டு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்துடலாம் ரொம்ப வந்து செவக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை வாசனை போறதுக்காக தான் வந்து தேங்காய் வதக்கிறது இது வந்து நீங்க ஒரு வாரம் கூட செஞ்சுட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு சாப்பிடலாம் கெடாது இந்த பச்சை தேங்காவை போட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கே செஞ்சு அப்பயே சாப்பிடணும் நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம வதக்கின தேங்காயும் எல்லையும் இதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பாருங்க தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் நீங்க பனியார சட்டி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நெய் ஊத்திட்டு பனியார சட்டியில கூட பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கரண்டியா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பொரிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க வேகட்டும் ரொம்ப நேரம் வேகணும் இல்லை போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்க மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க நீங்க பனியார சட்டிலெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா அழகா இந்த ஷேப் அழகா வரும் திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் வேக வச்சிங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு இப்படி சாய்ச்சிக்கோங்க அதுல இருக்கிற எக்ஸஸ் எண்ணெல்லாம் வந்துட்டோம் கொஞ்சம் அப்படியே அழுத்தியே பிடிச்சுக்கோங்க கரண்டியில இப்ப எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்